மண்டே ஃபியர்னு சொல்லுவோம். ஒவ்வொருத்தருக்குமே அந்த திங்கக்கிழமை ஆகையில் தான் ஒன்று வேலையை பற்றியான ஒரு திட்டம் அல்லது வேலை எப்படி இருக்குமோன்னு சொல்லி ஏற்கனவே நடந்த வேலையை அடிப்படையில் இவங்களா ஒரு அசம்ஷன் பண்ணி வச்சுருப்பாங்க, அனுமானம். இந்த விஷயம் ஒரு அந்த மண்டே ஃபீவர்னு சொல்கிறதுக்கும் மண்டே ஃபியருக்கும் காரணமாக இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஈவினிங் ஆக இந்த பிரச்சனை அதிகமாகும். அது ஆட்டோமேட்டிக்காக சனிக்கிழமை ஈவினிங் ஆகில ஒன்றுமே இருக்காது. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நைட்டும் அதாவது சனிக்கிழமை நைட்டும் நல்லா இருக்கும். மதியானத்துக்கு மேலே தான் இந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகும். அதுக்கப்புறம் இந்த கவலை வந்துடும். அதுக்கு நாங்கள் என்ன சொல்கிறோம்னா, இது தான் நம்ம மாற்றணும். அதாவது இந்த மண்டே ஆஃபீஸ் ஃபியர், அதே மாதிரி மண்டே ஆஃபீஸ் ஃபீவர், அதே மாதிரி மண்டே ஆஃபீஸ் பேனிக், அதே மாதிரி மண்டே ஆஃபீஸ் ட்ரூமான்னு சொல்லுவோம். இது வரும். அப்போ இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த நம்ம ஏற்கனவே நம்ம பாதித்தது, ஏற்கனவே அந்த வேலையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அதே மாதிரி நம்ம கூட ஒர்க் பண்ணுறவங்களுடைய அணுகுமுறையில் ஏற்பட்ட பிரச்சனைகள், அப்புறம் அவங்களுடைய உயர் அதிகாரிகள்கிட்ட உள்ள பிரச்சனைகள் எல்லாமே ஒட்டு மொத்தமாக அந்த சண்டே ஆஃப்டர்நூன் ஸ்டார்ட் ஆகிரும். அதாவது ஞாயிற்றுக்கிழமை மதியானத்துக்கு மேலே ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அது மண்டே அதாவது திங்கக்கிழமை ஒரு 11-12 மணி வரைக்கும் அப்படி இருக்கும். அந்த 12 மணிக்கு மேலே கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு அது அப்படியே குறைஞ்சிரும். திடீர்னு பார்த்தோம்னா அப்படியே அதாவது மண்டே 11 மணிலேருந்து குறைஞ்சி சனிக்கிழமை ஈவினிங் ஆகியில் பளிச்சுன்னு ஒன்றுமே இருக்காது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா மறுபடி ஞாயிற்றுக்கிழமை மதியானம் லஞ்சு சாப்பிடையில் உருவாகும். ஈவினிங் ஆக 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 பார்த்தோம்னா என்னடா இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு தோணும். ஸோ இதை மாற்றிக்கொள்ளலாம். இந்த ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நீங்கள் டிஸ்கஸ் பண்ண தான் அதிலிருந்து விடுபட முடியும். நீங்கள் அதாவது வீட்டிலிருந்து ஆஃபீஸ்க்கு போகிறப்ப அல்லது ஆஃபீஸ் இருக்கிற வெளியூருக்கு போகிறப்ப இந்த அழுத்தம் ஏற்படும். அதாவது வெளியூர்லேருந்து வீட்டுக்கு மறுபடியும் வீட்டிலேருந்து வெளியூர் ஆஃபீஸ் போகல அந்த வீட்டில் இருந்த நாட்கள் ரொம்ப நாள் இருந்த மாதிரி ஃபீலிங் இருக்கும். அதே சமயத்தில் ஆஃபீஸ்க்கு போகல இன்னைக்கு தான் புதுசாக போகிறோமோ அப்படின்னு ஒரு ஃபீலிங் வந்துடும். கல்யாணமானால் நிறைய பெண்களுக்கு அது தாய் வீட்டிலிருந்து ஹஸ்பண்ட் வீட்டுக்கு போகல இப்படி பிரச்சனை இருக்கும். அதே மாதிரி கல்யாணமான மாப்பிள்ளைங்க தன்னுடைய சொந்த வீட்டிலிருந்து ஒய்ஃபோட வீட்டுக்கு போகிறதுக்கும் இந்த பிரச்சனை வரும். அதனால தான் நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா, அதாவது ஒய்ஃப் வீட்டுக்கு வர்றதுக்கு தவிர்த்துருவாங்க. ஆனால் அவங்க என்ன நினச்சிக்குவாங்க, இவர் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேங்கிறான்னு சண்டை போடுவாங்க. ஆக்சுவலாக அவங்க புது இடத்துல போய் தங்கி பழகாதது ஒரு காரணம். அதே மாதிரி தான் ஆஃபீஸ்க்கு போயிலப்போ இந்த பிரச்சனை வரும். இந்த மாதிரி இந்த மண்டே சிக்னஸ், மண்டே ப்ளூ, மண்டே ஃபீவர் இது போன்ற பிரச்சனைகளை பல்வேறு பகுப்பாய்வுக்கு பின் குணப்படுத்தாமல் விடும் பொழுது தான் அது மிகப்பெரிய வேலை அழுத்தமாகவும் மன அழுத்தமாகவும் வேலை வெறுப்பாகவும் வந்துடுது. இதை மருத்துவ ரீதியில் பெரும்பாலானவர்களுக்கு இந்த இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்ற காரணமே இந்த மண்டே என்று சொல்லக்கூடிய திங்கட்கிழமை சார்ந்த வேலை அழுத்தம், நிர்வாக அழுத்தம், அலுவலக அழுத்தம், அதே மாதிரி நிதி நெருக்கடி சார்ந்த அழுத்தம், அதே மாதிரி பல சொல்ல முடியாத அழுத்தங்கள் தான் உருவாகுது அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதனால் இந்த மண்டே ஃபீவர், மண்டே பயம் இதிலிருந்து விடுபட MSK லைஃப் கிளினிக் ஃபவுண்டேஷன் உங்களுடைய பல்வேறு வாழ்க்கை சூழலை பகுப்பாய்வு செய்து உங்களுக்கு சரியான தீர்வு செயல் ஆலோசனை வழங்கி வருகிறது என்பதை விழிப்புணர்வு செய்கிறோம். மேலும் விவரங்களுக்கு எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள்.